ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே இல்லை, எல்லாரும் வெளியே தான் சாப்பிட்றோம். இது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. இது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாகவும் மாறிடுச்சு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது. ஆனால் நம்மளோட உடம்பு நாளுக்கு நாள் மோசமாகிட்டே தான் வருது. இதை குறைக்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வீட்டில் சமைக்க முடியுமோ சமைச்சிருங்க. இல்லைனா பழைய சோறோ இல்லை பச்சை மிளகாவோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறத எடுக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நாம் வெளியே சாப்பிட்டு ஃபேட்டி லிவர், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குது. நம்மளோட வயிறு இரண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க. பிரெயின் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வயிறு தான். அந்த வயிற்றில் என்ன போடுறோமோ அதுதான் நம்ம உடம்பு முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம மனசும் செய்யும். அதனால் முழுக்க ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்குங்க. இயற்கை சம்மந்தப்பட்ட ஃபுட்டு மேக்ஸிமம் எடுத்துக்குங்க. இந்த எண்ணெயில் வறுக்கிறது, தீக்கிறது, பொரிக்கிறது இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன், உங்களுக்கும் இது நல்லாவே தெரியும் ஆல்ரெடி. இதனால் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு மோசமாகி ஹாஸ்பிட்டலில் செலவாக இருக்கட்டும், நம்மளோட மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இதெல்லாம் தவிர்க்கிறோன்னா ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.